Hello friends, welcome to Masha Designs. இன்னைக்கு கீ செயின் எப்படி செய்யறதுன்னு சிஸ்டர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ராணி செல்வின் சேலம், விஜய நிர்மலா நாங்குநேரி. அவங்க வாட்ஸ்அப்பில் இந்த ரெண்டு பேரோட நேமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். உங்களுக்கு ஒரு கீ செயின் சொல்லி கொடுக்க போகிறேங்க. பிஸ்கெட் நாட் போட்டு ஒரு கீ செயின். இது வந்து ஃபுல்லாக பிஸ்கெட் நாட் மாதிரியே மாறி திருப்பி போட்டுகிட்டே வரணுங்க. இதுக்கு தேவையானது வந்து 2.5 ஸ்கேலில் 4 ஒயரு, 2 கலர், 2 கலர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வளையம், அது மாட்டுறதுக்கான ஒரு வளையம். இது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம பிஸ்கெட் நட் போடுற மாதிரியே போடணுங்க. பிஸ்கெட் நட் போட தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குங்க. நார்மலாக ஒரு பிஸ்கெட் நட் போடுறோம். இப்போ எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி தொட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிஸ்கெட் நட் போட்டுட்டோம். இதை இனி இப்படி திருப்பி எடுத்துட்டு இதில் இந்த வளையத்தை ஏதாவது ஒரு ஒயரில் மாட்டி விட்டுருவாங்க. இப்படியே மாட்டி விட்டுக்கலாங்க. இதை அப்படியே வச்சு திருப்பி வச்சு இதில் இன்னொரு பிஸ்கெட் நாட்டு போட போகிறோங்க. இது சேம் நார்மலாக போடுற மாதிரி தாங்க போடணும். இப்போ இன்னும் நாட் போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ 2 பக்கம் பார்த்திங்கனாலும் சேம் ஒரே மாதிரியே 2 நாட் இருக்கும். இப்போ இந்த பக்கம் திருப்பி வச்ச மாதிரி ஒரு நாட் போடணுங்க. திருப்பி வச்சு ஒயரு திருப்பி இருக்கணும். இது அப்படியே ரிவர்ஸ் போடுற மாதிரியே வேலை பார்க்கணும். இந்த பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து இந்த பக்கம் வச்சிட்டோம். இப்போ இதை எடுத்து இந்த பக்கமாக லெஃப்ட் சைடில் வர மாதிரி நம்ம ஒயரை மேலே தூக்கி வைக்கணும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்க ஒயரை எடுத்து சொருவணும்.
இந்த நாட் ஃபுல்லாகவே திருப்பியே தான் வரும். இந்த 2 ஒயரையும் எடுத்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் இருக்க ஒயரை எடுத்து இந்த பக்கம் விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து இன்னொரு ஒயரை எடுத்து அப்படியே சொல்லி அப்படியே 4 பக்கமும் எடுத்து விட்றோம். பார்த்திங்கன்னா இப்படி வரும். இந்த பக்கம் பார்த்தா இது நார்மல் நாட்டாக இருக்கும். இப்படியே மாறி மாறி ஒரு பிஸ்கட் நாட்டு நார்மலாகவும் ஒரு பிஸ்கட் நாட்டு திருப்பியும் நம்ம போட்டுகிட்டே வரணுங்க. இப்போ நார்மல் நாட் போடணும். நார்மல் நாட்டுக்கு இதே தான் சேம். இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் இடது புறத்துலேருந்து வலது புறம் கொண்டு போகணும். இடது பக்கத்தில் இருக்க 2வது ஒயர் எடுத்து வலது பக்கம் கொண்டு போயிட்டு இதை இப்படி திருப்பி மேலே எடுத்து வலது பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து சொறி விடும். சொறி விட்டு 4 பக்கமும் எடுத்து விட்றோம். பார்த்திங்கன்னா நமக்கு 4 பின்னல் வந்துருச்சு. இப்போ அடுத்தது திருப்பி எடுக்கணும், ரிவர்ஸில் வர்ற மாதிரி. அதுக்கு இப்படி எடுத்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ள ஒயரை எடுத்து ரைட் சைடில் இருக்க ஒயரை எடுத்து லெஃப்ட் சைடில் விடணும். இந்த ஒயரை எடுத்து மேலே எடுத்துக்கணும். இந்த பக்கம் உள்ளதை எடுத்து இந்த சைடு எடுத்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ள ஒயரை சொருவணும். அதுக்கடுத்து மேலே இருக்க 2 ஒயரையும் இப்படி எடுத்துட்டு இங்கே இருக்கிற இன்னொரு ஒயரை எடுத்து ரைட் சைடில் எடுத்தோம். இது ரிவர்ஸில். இது 5வது நாட்டு. அடுத்து 6வது நாட்டு நார்மல் நாட்டு. இந்த 6 நாட்டு முடிச்சிருக்கோம். இது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேன் கூடு மாதிரி உங்களுக்கு தெரியுங்க. 4 புறமும் உங்களுக்கு அப்படி தான் தெரியும். நம்ம வந்து 11 நாட்டு மாறி மாறி போட்டிருக்கோம். ஒன்று ரிவர்ஸ்லேயும் ஒன்று நார்மலாகவும் மாற்றி மாற்றி போட்டு இப்போ 11 நாட் முடிச்சிருக்கோம். 12வது நாட் நார்மல் நாட் போட்டு முடிக்க போகிறோம். பன்னெண்டு நாட்டு முடிச்சிட்டோம். நல்லா எல்லாத்தையும் எல்லா பக்கமும் எடுத்து விட்டு நோட்டு இப்படி வரும். இப்படி வந்துருக்கும். இனி இதை கொஞ்சமாக
கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி சொருகுதுன்னு காமிக்கேன். ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சமாக கட் பண்ணால் போதும். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த முந்தி இருக்கிற அந்த கேப்பில் அப்படியே உள்ளே சொருவிட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்கிறோம். அவ்வளோதான். அப்படியே நின்றுக்கிறோம். இதே மாதிரி எல்லா பக்கமும் சொருவி விடுங்க. இப்போ எல்லா பக்கமும் உள்ள ஒயரெல்லாம் கட் பண்ணி நீட்டாக சொருவி விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு அழகான கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இந்த சிஸ்டர்ஸ் அனுப்பின வீடியோஸை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அன்னப்பறவை எப்படி கூடையில் போடுறதுன்னு ஜரீனா ஃப்ரம் பல்லாவரம் அந்த சிஸ்டர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.